அழகா இருந்தா பாக்குறதோட நிறுத்திக்கோ, சரியா? அவங்க முன்னாடி எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காத, வந்துட்டாங்க. பாத்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நார்மல் வலிதான், டாப்லெட்ஸ் எழுதி கொடுத்திருக்காங்க. ஸ்பைசி எதுவும் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. வெளியே தான் மெடிக்கல் ஷாப் இருக்கு, வாங்கிட்டு போங்க. சரி சீதா, நாங்க கிளம்புறோம். சரிடா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரி நீ போய் வேலையை பாரு. சரி, எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிடல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்க, தேங்க்ஸ். என்ன ஷெட்ல வச்சிருக்கீங்க? அதுவா, நம்ம ஆளப்பட்டதுக்கு அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பூஜைல எங்க பண்ண விடுவாங்க? நம்மளை பத்தி யாரு யோசிக்கிறாங்க? என் அப்பாவை தவிர என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்லையே. அதான் ஷெட்லயே பூஜை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு தான் வர வேண்டியவங்க வரவும் மாட்டாங்களே. நம்ம வீட்டுல பண்ணிருக்கலாம் மாப்ள, உங்களுக்கு தேவையானதை நாங்க பண்ணிருப்போமே. எதுக்கு தான் வம்பு? அங்க இருக்கிறவங்க கிளம்பி இங்க வந்திருக்காங்க, நான் இங்க வந்து இங்க இருந்தவங்க போறதுக்கா? வர போகுது சாமி. குறைச்சிரு சாமி. அதான் எல்லாரும் வந்துருங்க, குடும்பமா வந்துருங்க. மீனா, மாப்ள சொல்றல, வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சரிங்க மாப்ள, அவ வருவா, நான் கூட்டிட்டு வரேன். வந்தா மட்டும் போகுது. அப்ப நான் கிளம்புறேன். நாங்க கிளம்புறோம். இப்படி எல்லாம் சொல்றீங்க? உன்னை பத்தி உண்மையை சொல்ல முடியாம நான் தினம் என் மனசாட்சியோட போராடிட்டு இருக்கேன். அந்த வீட்ல இருக்க முடியாம என் புருஷனை பிரிஞ்சு என் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப கூட உனக்கு உன்னை பத்தி மட்டும் தான் கவலை இல்ல? அப்படியெல்லாம் இல்ல மீனா, ஒருவேளை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்க மூலமா உண்மை எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு தான். எப்படி இந்த அளவுக்கு எல்லாம் உன் மூளை யோசிக்குது? உண்மை எந்த பக்கத்துல இருந்து வெளியே வரும், அதை எப்படி மூடி மறைக்கலாம்னு மட்டும் தான் யோசிக்கிறல. இப்படி பயந்து பயந்து வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கோழிங்க